यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ति यत्सूरयः तेजो वारिमृगां यतो विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि निगमकल्पतरोर्गलितं फलं सुगमुगामृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि बाहुगाः जयतु जयतु देवो देवकीनन्दनोऽयं जयतु जयतु कृष्णो वृष्णिवंशप्रदीपः जयतु जयतु मेघश्यामलकोमलाङ्गः जयतु जयतु पृथ्वीभारनाशो मुकुन्दः पट्टिमेन्दोरुगारेरु बलदेवर्गोरु கன்றாய் இட்டீரிட்டு விளையாட இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. பிருந்தாவனத்திலே வளர்ந்து வந்தவனான கண்ணன் பெருமான் தன்னுடைய வேங்குழல் சிறப்பினாலே அங்குள்ளார் மனத்தையெல்லாம் அடிமை கொண்டு வாழ்ந்தருளுகிற நாளிலே யமுனை மடுவிலே வாழ்ந்து வந்த காளியன் என்ற சர்ப்பத்தினுடைய பணாமணியிலே ஏறி ஆடி அவனை அடக்கி கடலிலே ரமணத்தீவு என்ற இடத்திற்கு அவனை அனுப்பி வைத்து பிருந்தாவனத்திலே வாழ்ந்தருகிற நாளிலே பிரம்மதேவனுடைய அகங்காரத்தை அழித்தருளி கானகத்திலே மாடுமைக்கையிலே இடைப்பிள்ளைகளுடைய பசியை நீக்குவதற்காக அருகிலே யாகம் பண்ணிக் கொண்டிருந்த விப்ரர்களிடத்திலே அன்னம் யாச்சிக்குமாறு அனுப்ப அவர்களும் உதாசீனம் பண்ணின வேளையிலே பிராமண பத்னிகளை கேட்குமாறு அனுப்ப பிராமண பத்னிகள் பட்சணங்களை எல்லாம் ஏந்தி கொண்டு ஒரு கதம்ப மரத்தடியிலே நின்று கொண்டிருக்கிற கண்ணம்பெருமான் முன்னே வந்து நின்றார்கள் என்ற அளவாக காலை உபன்யாசத்திலே அனுபவித்தோம். இப்படி வந்து நின்ற அவர்களை நோக்கி கண்ணம்பெருமான் சில வார்த்தைகள் சொல்லுகிறார். தாய்மார்களே, அவனுடன் என்னை காண வேண்டும் என்று வந்தவர்களான உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் என்னிடத்திலே நீங்கள் எந்த பயனையும் விரும்ப மாட்டீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் ஞானிகளாக இருப்பவர்கள் எந்த பயனையும் விரும்பாமல் என்னிடத்திலே மாறாத பக்தியை செய்வார்கள். உயிர், அறிவு, மனம், உடல், பிள்ளை, பணம் எல்லாமே என்னுடைய உறவினாலேயே அன்புக்கு இடமாக இருக்கின்றன. ஆகவே நான் ஒருவனே எல்லாருக்கும் அன்பானவனாக இருக்கிறேன். பெண்கள் கிரகஸ்தாசிரம தர்மத்திலே ஊக்கமுடையவர்களான உங்கள் கணவன்மார்களான பிராமணர்கள் தர்மஜாரிணிகளான உங்களை கொண்டுதான் யாகத்தை முடிக்க வேணும். ஆகையாலே உடனே திரும்பி செல்லுங்கள் என்று எம்பெருமான் அவர்களை நோக்கி சொல்ல இந்த பிராமண பத்திரிகள் பேசுகிறார்கள். மைவம் விபோர்கதி பவான்
கதிதும் நிருதந்தம் சத்யம் குருஷ்வநிகமம் தவ பாதமூலம் பிரார்த்தாவயம் துளசி தாமபதாவதிருஷ்டம் கேசைர் நிவோஷ்டுமதிலஞ்ச சமஸ்த பந்தூனு. கண்ணா, கொஞ்சம் கூட மனமிறக்கம் இல்லாமல் இங்கனும் நீ பேசலாகாது. நீ ஏற்கனவே என்ன கூறினாய்? சரணாகதர்களை கைவிட மாட்டேன் என்று கூறினாய். அந்த உன்னுடைய வார்த்தையை இப்பொழுது மெய்யாக்கு. கண்ணா, நாங்கள் எதற்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? உன்னுடைய காலால் உதைத்து தள்ளப்பட்ட துளசி மாலையை தலையால் தாங்குவதற்கு நாம் வந்திருக்கிறோம். உன்னுடைய திருமேனி சம்பந்தமுடைய வஸ்துவை விரும்பி வந்தோமே தவிர வேறு எதுவும் விரும்பினோம் அல்லோ. உடுத்து களைந்தா நின் பீதகவாடையுடுத்து கலத்ததுண்டு தொடுத்ததுழாய் மலர் சூடிக்களைந்தன சூடுமி தொண்டர்களோ என்று பெரியாழ்வார் சூடி களைந்தன சூடுவது மிகவும் விசேஷம் என்று கூறுகிறார்கள். கண்ணா, அதனால்தான் எங்களுடைய சமஸ்த பந்துக்களையும் கைவிட்டு உன் திருவடிகளிலே அடைக்கலமாக வந்திருக்கிறோம். நீதானே சொன்னாய், என் திருவடியிலே சரணாகதி பண்ணுகிறவர்கள் எல்லா பந்துக்களையும் விட வேண்டும் என்று. இப்பொழுது நீயே மறுபடியும் பந்துக்களிடம் போகுமாறு சொல்லுகிறாயே. பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகியின் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி கிருஹாணி ச சர்வ தர்மாம்ச்ச சந்த்யஜ்ய சர்வ காமாம்ச்ச தாக்ஷராணி லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே அப்ரஜம் விபோ என்று சொன்னாயல்லவா எம்பெருமானே. இப்பொழுது நாங்கள் மறுபடியும் திரும்பி போனாலும் எங்களுடைய கணவனோ பிள்ளைகளோ எங்களை ஏற்க மாட்டார்கள். ஆகையால் நீயே கதி என்று கூறுகிறார்கள். கண்ணன் பெருமான் அந்த பிராமண பத்திரிகளுக்கு சில சமாதான வார்த்தை சொல்லுகிறான். பதயோனாப்யசூயேரன் பித்ருமாத்ரு சுதாதயன லோகாச்சவோமயோ வேதாக தேவாபி அனுமன்வதே. ஏ பெண்களே, உங்களுடைய பிள்ளைகளோ கணவன்மார்களோ தாய் தகப்பன்மார்களோ நீங்கள் என்னிடம் வந்துவிட்டு போனதற்காக உங்களை குறை கூற மாட்டார்கள். அதோடு கூட நீங்கள் என்னுடைய அனுக்கிரகத்திற்கு சரீர வியோகாதனந்தரம் பாத்திரங்கள் ஆவீர்கள். பெண்கள், அந்த பிராமணர்கள் என்னை மனிதனாக எண்ணினார்களே தவிர மனிதன் உருவிலே வந்த தெய்வமாக கருதினார்கள் அல்ல. கேவலம் கிரியா கலாபங்களை கட்டிக்கொண்டு அழுகிறார்களே தவிர சர்வேஸ்வரனாகிற என் திருவடியிலே ஒரு நிவேதனத்தை பண்ண அறியார்கள். ஏனென்றால் அதங்கி சர்வயஜ்ஞானாம் போக்தாஜ பிரபுரேவஜாம் நது மாமபிஜானந்தி தத்வேனாதச்ச வந்திதே. எல்லா யாகங்களின் பலன்களையும் புஜிக்கிறவன் நானே என்பதை அறிகிறார்கள் அல்லர் என்று சொல்லி அந்த எம்பெருமானை யார் உள்ளது உள்ளபடி அறிந்தவர்களோ அவர்கள் எல்லா யாகங்களையும் செய்து முடித்தவர்கள் ஆகிறார்கள். இந்த இடத்திலே சுகாச்சாரியர் மிக அழகாக பேசுகிறார். கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகம். ஸ்ரேயான் திரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞானயஜ்ஞா பரந்தபா சர்வம் கர்மாகிலம் பார்த்தா ஞானே பரிசமாப்பியதே. அர்ஜுனா, திரவியங்களை கொண்டு செய்கிற யாகத்தை காட்டிலும்
ஞான யஜ்ஞமே சிறந்ததாக இருக்கிறது. அந்த ஞானத்திலே எல்லா கர்மங்களும் அடியூன்றி விடுகின்றன என்று கீதையில் சொன்னார். சர்வே வேதானாம் சர்வ வேத்யாச்சாஸ்திராணாம் சர்வே யஜ்ஞானாம் சர்வ வித்யாச்ச கிருஷ்ணனா விது கிருஷ்ணம் பிரம்மணா தத்துவதோயே தேஷாம் ராஜன் சர்வ யஜ்ஞாத்சமாப்தானா. ராஜசூய யாகத்தை தர்மபுத்திரன் செய்து முடிக்கிறார். யாருக்கு முற்பூஜை தருவது, யாருக்கு முதல் பூஜை செய்வது என்று பீஷ்மரிடத்திலே கேட்க பீஷ்மர் தர்மனுக்கு சொல்லுகிற ஸ்லோகம், எல்லா வேதங்களும் வேதங்களாலே அறியப்படுகின்ற எல்லா பொருள்களும் எல்லா சாஸ்திரங்களும் எல்லா யாகங்களும் எல்லா தேவதைகளும் கண்ணன் எம்பெருமான் ஒருவனே. ஏ தர்மபுத்திரா, அந்த கிருஷ்ணனையே எல்லாமாக யார் அறிகிறார்களோ அவர்கள் எல்லா யாகங்களையும் செய்து முடித்து விட்டவர்கள் என்பதனை அறிவாய் என்று கண்ணனுடைய பெருமையை சொல்லுகிறான். லிங்க புராணத்திலே ஒரு அருமையான ஸ்லோகம், ஏகோபி கிருஷ்ணே சுகிருத பிரணாமஹ தசாஸ்வமேதாவமிருதேன துல்யக தசாஸ்வமேதி புனரேதி ஜன்ம கிருஷ்ண பிரணாமீன புனத்பவாய. அருமையான ஸ்லோகம். ஏகோபி கிருஷ்ணே சுகிருத பிரணாமஹ. கண்ணனுடைய திருவடிகளே நன்றாக ஒரு அஞ்சலி செய்து விட்டால் அதுக்கு என்ன பயன்னா, தசாஸ்வமேதாவமிருதேன துல்யக 10 அஸ்வமேத யாகத்தினுடைய பயன் அதற்கு உண்டோ. அடுத்த அடியில சொன்னான், 10 அஸ்வமேத யாகத்தை கிருஷ்ண நமஸ்காரத்துக்கு துல்லியமாக சொன்னது தவறு. ஏன்னா தசாஸ்வமேதி புனரேதி ஜன்மா, 10 அஸ்வமேத யாகம் பண்ணினவன் மறுபடியும் பிறவி எடுக்கிறான். ஆனால் கிருஷ்ண பிரணாமீன புனத்பவாய. கிருஷ்ண பெருமானுக்கு ஒரு அஞ்சலி பண்ணிட்டான்னா அவன் மறுபடியும் பிறவி எடுப்பதில்லை. ஆக வேதங்கள் யாகங்கள் வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பராயோகா வாசுதேவ பரக்ரியாகா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹ வாசுதேவ பரோ தர்மஹ வாசுதேவ பராகதிஹி என்று சாஸ்திரமும். அதுக்கு மேலே நீ அவ்வளவு கூட பண்ண வேண்டாண்டா. நைவேத்தியமன்னம் துளசி விமிஸ்ரம் விசேஷதா பாதகலேன சித்தம் யோஷ்னாதி நித்யம் புரதோ முராரேஹே பிராப்னோதி யஜ்ஞாயுதகோடி புண்ணியம் என்று ஸ்காந்தம் அருமையான ஒரு ஸ்லோகத்தை சொல்லுகிறது. என்ன ஸ்லோகம்னா, நைவேத்தியமன்னம் எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணின பிரசாதத்தை துளசி நிமிஷம் திருத்துழாயோடு கூட அந்த எம்பெருமானுடைய திருவடி விளக்கின தீர்த்தத்தோடு பகவான் எதிரே இருந்து எவன் ஸ்வீகரிக்கிறானோ அவன் 1 கோடி அஸ்வமேதையாக புண்ணியத்தை அடைகின்றான் என்று சொல்லுகிறது. இவ்வளவு சுலபமான வழியை விட்டு யாகத்தை ஏன் கட்டிக்கொண்டு அழவோம்? யாகம் செய்வதாவது சுலபமானதா என்றால் யாகத்தை எல்லாரும் பண்ணிட முடியாது. அதற்கு அதிகாரி வேதம் உண்டு. சதுர்வேத சாங்க அதிகாரியாக அவன் இருக்கணும். 4 வேதமும் தெரிஞ்சிருக்கணும். 4 வேதம் தெரிஞ்சா போராது. அதனுடைய அங்கங்களான
சிகிச்சா வியாகரண சந்த கல்ப ஜோதிஷாதிகளிலே தேர்ந்தவனாக இருக்க வேணும். இப்படிப்பட்ட அதிகாரி தான் யஜ்ஞம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம். அதுக்கு மேலே நினைச்ச போதெல்லாம் யாகம் பண்ண முடியாது. வசந்தே வசந்தே சம்பிராப்த என்று அதுக்கு கால நியமம் இருக்கிறது. எந்த இடத்துல வேணா பண்ண முடியாது, தேச நியமம் இருக்கிறது. இன்னென்ன யாகத்துக்கு இன்னென்ன திரவியம் தான் என்று திரவிய பேதம் இருக்கிறது. அதுக்கு மேலே மந்திரலோபம், கிரியாலோபம், திரவியலோபம் இது மூணும் நேரப்படாது. மந்திரலோபம்னா மந்திரத்திலே ஒரு அச்சரம் கூட விடப்படாது. சாதாரணமா சிரார்த்தம் பண்ற போதே பாதியார் கிடுகிடுத்து மூடுறார். இவன் பாதியை விட்டு பாதியை சொல்லிட்டு இருக்கான். அந்த சிரார்த்தம் எப்படி பலிக்கும்ங்கிறத கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். அதுக்கு மேல கிரியாலோபம் ஆத்தியார் என்ன பண்ணா சொல்லுவார், சொல்லிட்டே இருந்துச்சு. அப்ப உபஸ்பிரஸ்யா வேற ஒண்ணும் இல்ல, தண்ணிய தொடுன்னு அர்த்தம். இவன் அதை தொடாத போயிட்டான்னா அது ஒரு கிரியாலோபம். தீர்த்தத்தை தொடாத செய்யப்படாது. பிண்ட பிரதானம் பண்ற காலத்திலே ஆகட்டும், அந்த ஹோமம் பண்ற காலத்திலே ஆகட்டும், அந்த அன்னத்தை தொட்டுட்டான்னா ஒவ்வொரு தடவை ஹோமத்தும் போதும் அப்ப உபஸ்பிரஸ்யா தொன்னேல தீர்த்தத்தை வச்சுட்டு கைய அலம்பணும். அதுக்கு மேல என்னன்னு கேட்டா ரோச இலையில ஒரு தடவை நெய்ய தடவிக்கும், 2 தடவை பிரசாதத்தை வைகி, ஒரு தடவை நெய்ய விடுங்கிறான். அப்படி விடுங்கிற போது எப்படி விடணும்னா அந்த பழுக்கைய கையால தட்டி அக்னியில தள்ளப்படாது, நெய்யில வழுக்கிண்டு வழுக்க விடணும். அவ்வளவு நெய் இருக்கணும் அதுல. அது சச்ச அக்னியில போட்டதுக்கு இவ்வளவு நெய்யான்னா போச்சு, யாகம் போச்சு, சாந்தம் போச்சு. அதுக்கு மேல திரவியலோபம். என்னடா அக்னியில போன நெய் தானே, சாதாரணமா டால்டாவை வாங்கிக்கோ அப்படின்னா ஒழிஞ்சது யாரும். அதுக்கு மேலே எளிதில் செய்ய முடியாதது. அதுக்கு மேலே கரணம் தப்பினால் மரணம் என்றார், விநாசத்தை தரவல்லது. அதுக்கு மேலே செய்தவன் செய்வித்தவன் யாக பசு எல்லாவற்றையும் நரகத்துல கொண்டு போய் கையிடும். அதுக்கு மேலே பிரம்மராட்சசனாய் பிறப்பான். இவ்வளவு கஷ்டம் இருக்கு யாகம் செய்வதில்லை. அதனாலதான் சுவாமி பெருமானார் வைஷ்ணவர்களுக்கு ஒரு 6 கட்டளைகளை பிறப்பித்தார். படித்வாபஷ்யம் தத் பிரவச்சனமசக்தௌ சதரிகோ கிரிஸ்ருத்வா வாதனா பிரபு பரிஜிதஸ்தானனிவகே பிரபோ கைங்கர்யம் பிரபதனமதோரஷ்டவதனம் பிரபன்னாராம் வாமே பவது பரிச்சர்யா பரிச்சய. 6 ஆணைகளை வைஷ்ணவர்களுக்கு பிறப்பிக்கிறார். முதல் ஆணை என்னன்னா பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யத்தை நன்றாக கற்றுக்கொள், நன்றாக பிறருக்கு எடுத்து சொல். ஸ்ரீபாஷ்யத்தை காலட்சேபம் கேட்கிறது லேசில்லை. அதுக்கு பக்குவமான ஒரு ஞானம் வேணும். திரிம்சத்வாரம் சாவித மீமாம்சா பாஷ்யா என்று தேசிகன் சொல்லுகிறார். தன்னை 32 தடவை ஸ்ரீபாஷ்ய காலட்சேபத்தை பண்ணினவன் அடியேன். இவர் பண்ணினது பிரமாதம் இல்லை, 32 தடவை கேட்பதற்கு அதிகாரிகள் இருந்தாரே, அதுதான் பெருமை. உடனே அடுத்த ஆணை அப்படி ஸ்ரீபாஷ்யத்தை உன்னால கேட்க யோக்கியதை இல்லைன்னா திருவாய்மொழியை ஓது, பிறருக்கு ஓதுவி. அதுவும் முடியவில்லை என்றால் எம்பெருமானும் வந்து அருளிய திவ்ய தேசங்களிலே அமுதுபடி சாத்துப்படி இவைகளை உண்டாக்கி நடத்தி வா. அதுவும் முடியவில்லை என்றால் துவயமந்திரத்தை அர்த்தத்தோடு அனுசந்தானம் செய்து கொண்டு இரு. அதுவும் முடியவில்லை என்றால் திருநாராயணபுரத்திலே ஒரு குடிசை கட்டி கொண்டு இரு. அதுவும் முடியவில்லைன்னா நம்முடையவன் என்று ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாலே அபிமானிக்கும்படி அவன் நிழலிலே ஒதுங்கு. இந்த 6 ஆணைகள் தான்
நமக்கு யாகம் வேண்டாம், யஜ்யம் வேண்டாம். இந்த ஆறுல ஸ்ரீவைஷ்ணவனுடைய அபிமானத்துல ஒதுங்குன்னு சொன்னது சுலபம் மாதிரி இருக்கு. அதுதான் கஷ்டம். நாம புறத்தியான ஸ்ரீவைஷ்ணவனால ஒத்துண்டான்னா ஒதுங்க போறோம். அவங்கதான் வைஷ்ணவத்துவம் அவனுக்கு எங்க சார் இருக்கு? அயோக்கிய பெயர். இதுதானே பேசணும். ஒருவனுக்கு வைஷ்ணவத்துவம்னா என்னன்னு கேள்வி வந்தது. வைஷ்ணவத்துவம்னா வேற ஒண்ணும் இல்லை. ஒரு வைஷ்ணவனை கண்டால் தன்னுடைய பிள்ளையிடம் இருக்கிற அளவுக்காவது அவனிடம் அன்பு எப்பொழுது நெஞ்சில் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் நீ வைஷ்ணவனாகிறாய். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்மால முடிஞ்சது துவயம் அர்த்தானுசந்தானேன சஹா சதைவம் வர்த்தா. துவய மந்திரத்தை அர்த்தத்தோடு அனுசந்திச்சுண்டு. அர்த்தத்தோட என்ன? துவயம் காலட்சேபம் பூர கேட்கணும்னு அர்த்தம் அல்ல. ஸ்ரீமதே ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே புருஷகாரபாத்பூதயான பராட்டியோடு கூடியவனான அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே உபாயமாக வரிக்கிறேன். ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. பராட்டியோடு கூடியவனான அந்த சர்வேஸ்வரனுக்கு சகலவிதமான கைங்கரியங்களும் பண்ணக்கடவேன். இவ்வளவுதான். இந்த அர்த்தத்தை அனுசந்திக்கணும். இது அனுசந்திக்க கஷ்டமா இருக்கும்னுதான் சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீமந்தம் நாராயணம் சுவாமித்வேன சுகுருத்வேன குருத்வேன ஜா பரிகிருஹ்யா. எம்பெருமானை சுவாமியாக, நண்பனாக, ஆச்சாரியனாக நீ எண்ணி அவன் அருகில் போகிறாய். தூரத்துல இருந்த நீ சொல்ல வேண்டியது வேறொன்றும் இல்லை. சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. இதான் துவயமந்திரார்த்தம். வேற என்னன்னு சொல்ல வேண்டாம். சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. சொல்லுங்க. சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. இது ஒன்ன மாத்திரம் நாம தியானம் பண்ணா போறோம். நமக்கு யாக யஜ்ஞாதி கிரியைகள் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரியாக பிராமண பெண்கள் எல்லாம் பகவத் அனுகிரகத்தை பெறுகிறார்கள். கண்ணனும் அந்த திருமாளிகைக்கு திரும்புகிறார். அந்த வேளையில இடையர்கள் எல்லாம் இந்திரயாகம் பண்ணுவதற்கான பிரயத்தனத்தை பண்ணுகிறார்கள். கண்ணனும் பெறுவார். நந்தகோபாலனிடம் போகிறார். தந்தையே, இப்போ ஆய்ப்புலனே பெரிய உற்சாகமாக காணப்படுகிறது. என்ன நடக்க போகுதுன்னா வேற ஒன்றும் இல்லை கண்ணா. நீண்ட நாளா மழை இல்லை. மழைக்கு தேவதை இந்திரன். அந்த இந்திரனுக்கு பலி கொடுத்தா மழை பெய்யும். அதனால இந்திர விழா நடத்த போகிறோம். கண்ணன் பெறுவான். அடியேன் சொல்லுவதை தேவதைகள் கேட்டருள வேண்டும் என்று தொடங்குகிறான். அதியேத நிஜம் யதி தேவதாம் உபயதச்சவதே ஜுஷதப்யயம். கொஞ்சம் நன்னா கவனிங்க. சிதிபிருதைவ சதைவ தகாவயம் வனவதா நவதா கிமஹித்ருவா. தந்தையே, உலகத்தை எல்லாம் தனக்கு சரீரமாக கொண்ட புருஷோத்தமன் அந்தர்யாமியாக இருப்பதன் காரணத்தால் தான் இந்த உலகத்திலே யார் எந்த மூர்த்தியை உபாசிக்கின்றார்களோ பலனை தருகின்ற அந்த மூர்த்தியே அவனுக்கு நாதனாக இருக்கிறது. தந்தையே, ஒரு மனிதன் தான் பூஜிக்கின்ற தேவதையை விட்டு வேறொன்றை பூஜிப்பனானால் அவன் இருவராலுமே கைவிடப்படுகிறான், பாவத்தையும் பெறுகிறான். தந்தையே, காடும் நீரும் நிறைந்த இந்த கோவர்த்தன மலையில்தான் நம்முடைய மாடுகளுக்கு புல்லை நிறைந்து தருகிறது. ஆகையால் நாம் பூஜிக்க வேண்டிய தெய்வம் இந்த கோவர்த்தன மலைதான். நம்மை காக்காத இந்திரனாலே நமக்கு ஆக வேண்டிய பிரயோஜனம் என்ன இருக்கிறது? தாதயிதா தீதிதா தீதா கேகாதா குககேகிதா பாபோ பாபா பாபா
வேதாந்த தேசிகனுடைய அந்த அற்புதமான ஸ்லோக வைகரி ஒண்ணும் இல்லை, 3 எழுத்து தான் வரணும். தா கா பா இந்த 3 எழுத்துல சொல்ல வந்த கருத்து கூட சொல்லணும். தாத இதா தீதி தா இதீதா கே கா கா குக கே கிகா பாப உபாப பாபோப பாப பாபே அபாப நானா நானன்ன நீஹி நீனான்ன நீர் நக என்ன அருமையாக பதம் வகுக்கிறார். நமக்கு படிக்கவே வராது. என்ன அர்த்தம்னு கேட்டேன்னா, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி முதலான ஈதிபாதிகள் இல்லாததும் கே கா கே கா என்று சப்தம் செய்த வண்ணம் இருக்கின்ற மயில்களை உடையதும் மகாபாதகமான பிரம்மஹத்தியாரிகள் உபபாதகங்களான கோஹத்தியாரிகள் இவைகளை போக்குகின்ற புண்ணிய தீர்த்தங்களில் பலன் நிறைந்ததும் பலவிதமான உணவை உட்கொள்ளுபவர்கள், ஒரே விதமான உணவை உட்கொள்ளுபவர்கள், உணவையே கைவிட்ட யோகிகள் யாவரும் நிறைந்து வாழ்வது இந்த மலையிலேதான். தந்தையே, இன்னொன்று சொல்லுகிறேன். கர்மணா ஜாயதே ஜந்து கர்மணைவ விலீயதே சுகம் துக்கம் பயம் சேமம் கர்மணைவ அபிஜாயதே. தவறாரே, இந்த உலகத்திலே எந்த ஜந்துவுமே தாங்கள் பண்ணின பாவ புண்ணிய கர்மானு குணமாக பிறக்கின்றார்கள். அந்த கர்மானு குணமாகத்தான் அழிகின்றார்கள். இன்பமோ துன்பமோ பயமோ சேமமோ எல்லாம் உண்டாவது பூர்வ ஜென்ம கர்ம வசாது. அப்படி இருக்க இந்த இந்திரனால் என்ன ஆக போகிறது? கர்ம பயன்படி நான் நடக்க போகிறது. அப்படியே கேட்டாலும் அபிஜேது ஈஸ்வர கச்சிது பரரூப்யன்ய கர்மணம் கர்த்தாரம் பஜதே கோபி நட்யகர்துகு பிரபுர்ஹினாயா. அப்படியே செய்கின்ற செயலுக்கு பலனை தருகிறவனாக ஒரு கடவுள் உண்டு என்று ஒப்புக்கொண்டாலும் பகவானே பேசுறான். செய்கிற கர்மத்திற்கு தகுந்த பலனை தருகிற ஒரு தெய்வம் உண்டு என்று ஒப்புக்கொண்டாலும் வேலையை செய்கிறவனுக்கு தானே அது பலனை தரும், செய்யாதவனுக்கு தராது அல்லவா? அதனாலே நாமெல்லாம் இந்த கோவர்த்தன பூஜையைத்தான் பண்ண வேண்டும். என்ன பண்ணணும்? ஆய்ப்பாடியில இருக்கிற அத்தனை மாடுகளின் பாலையும் கரவுங்கள், சீடை முறுக்கு முதலான பட்சணங்களை பண்ணுங்கள், கைலாச மலையளவு சோறு வடியுங்கள். அவ்வளவையும் இந்த மலைக்கு முன்னே கொண்டு வந்து வைத்து கோவர்த்தனமே உம்பாய் என்று பிரார்த்திச்சேன்னா இந்த மலை சாப்பிடும். இந்த ஆயர்கள் எப்பேற்பட்டவாழ்னா கண்ணன் சொல்லுவது தவிர வேறு சாஸ்திரம் அறியானா. எம்பெருமானுடைய திருவாக்குக்கு மேலே ஒரு வாக்கு உண்டென்று எண்ணாதவர்கள் ஆனபடியினால் அப்படியே ஆகட்டும். அருமையான தயிர், பால், நெய், வெண்ணெய், சாதம், முறுக்கு, சீடை, அப்போ எத்தனையோ சொல்றார் பாகவதத்துல. அவளும் பண்ணி வச்சாச்சு. வச்ச உடனே எல்லாம் கோவர்தனம்ங்கிறது ஒரு தேவதை. அந்த தேவதை நீங்க கண்ணை திறந்து இருந்தேன்னா சாப்பிட வராது. அதனால எல்லாரும் கண்ணை மூடிக்கும் போது அவ்வளவுதான். அத்தனை பேரும் மூடிந்தார். அனன்யதத்தைரபி அவ்யகவ்யைஹி அலப்த பூர்வான் அபஜத்ததானீம் கோபாகிருதைஹி பிரீதிமசேஷகோத்தா. சர்வேஸ்வரன் என்ன பண்ணினார்? தானே அவ்வளவு பதார்த்தங்களையும் புஜிக்கின்றானாம். அருமையா சொன்னார். யமனை கொண்டு சராச்சரங்களான உலகங்களை எல்லாம் தனக்கு உணவாக தானே உகந்து செய்து கொள்கிற பரமாத்மாவுக்கு பிரளய காலத்திலே உண்ணுகின்ற அந்த உணவினாலும் எம்பெருமானை தவிர வேறு பயன் கருதாத பறவை காந்திகளாலே யாகம், ஹோமம், சிராத்தம்,
முதலானவைகளிலே அர்ப்பணம் செய்கிற ஹவ்ய கவ்யங்களாலும் ஏற்படாத ஒரு பிரீதி தன் உபதேசத்தாலே தெளிந்த இடையர் செய்த ஆராதனத்தால் ஏற்பட்டது. ஒரு பருக்க மிச்சப்படாத சாப்பிட்டான். இந்திரன் விடுவனா? மகாகோபம் வந்துவிட்டது. அழிக்கின்ற தன்மையை உடைய சாம்பர்த்தகம் என்ற மேகத்தை அழைக்கிறார். மேகங்களே, அகோ ஸ்ரீமதமாகாத்மியம் கோபானம் காணமம் கதாம் கிருஷ்ணம் மத்தியம் பஸ்த்யா ஏகக்ருவு தேவகேலனும். சாம்பர்த்தக மேகங்களே, கானகத்திலே அலைந்து திரிகின்ற அறிவில்லாத இந்த இடையர்களுடைய செல்வ செருக்கு திமிரை பாருங்கள். என்ன திமிர் என்றால், கேவலம் ஒரு இடைப்பையன் மாடு மேய்க்கின்ற மனிதன் கிருஷ்ணன் அவனை ஆசிரியத்து தேவாதி தேவனான என்னையே இவர்கள் பரிவாசம் பண்ணிவிட்டார்கள். ஆமா, வாஜாரம் பாரிஷம் மூடம் ஸ்தப்தம் மன்யம் பண்டிதமானினோ கிருஷ்ணம் மத்தியமுபாசத்யா கோதா கோபாமி சக்ரு அப்ரியம். இந்த இடையர்கள் என்ன பண்ணினார்கள்? வீணாக வாயாடுகின்ற தன்மையை உடையவனும் மூர்க்கனும் வணக்கமற்றவனும் தன்னைத்தானே பண்டிதனாக நினைத்துக் கொண்டிருப்பவனும் என்னுடைய கோபத்தாலே இப்பொழுது மரணத்தை அடையப் போகிறவனும் சாதாரண மனுஷனுமான கிருஷ்ணனை அவலம்பனமாக கொண்டு என்னை பரிகாசம் செய்து விட்டார்கள். பகவானே, எவ்வளவு நிந்திக்கிறான் பாருங்க. ஆனா இது நிந்தனையாகவும் இருக்கும். இன்றும் தன்னை அறியாதையே பகவானுடைய பெருமகளை ஒத்துக்கிறான். வாஜாரம், வாயாடின்னு அர்த்தம். அல்லது வாஜாரம்னா சகல சாஸ்திர சாரமான கீதையை தன் வாக்காலே வெளியிட போகிற வாய்மையுடையவன் என்றும் அர்த்தம் பண்ணலாம். பாலிசம், பாலிசம்னா விளையாட்டு புள்ளேன்னு அர்த்தம். எவ்வளவு ஞானியா இருந்தாலும் குழந்தையுடைய சுபாவம் உடையவன் அர்த்தம். ஸ்தப்தம், வணங்காதவன். யாரை இவன் வணங்கணும்? இவனைத்தானே எல்லாரும் வணங்கணும். அதுக்கு மேலே பண்டிதமானீனோ, தன்னைத்தானே பண்டிதனாக எண்ணினான்னு அர்த்தம் பண்ணலாம். அல்லது பண்டிதம் மானியதீதி பண்டிதமானி, பண்டிதர்களை கௌரவிக்கிறவனான எம்பெருமான். ஆனா இந்திரன் வாழ்த்தலே வைகின்றார். நீங்கள் செல்லுங்கள், அந்த கோகுலத்தை அடித்து விடுங்கள் ஆணையிடுகிறான். இந்த சாம்பர்த்தக வேகங்கள் பெரும் புயலோடு பெரும் மழையோடு வருகின்றன. இடையர்களெல்லாம் கண்ணனை சரணம் அடைகிறார்கள். இது இந்திரன் சினந்து செய்த செயல் என்பதை புரிந்த எம்பெருமான் என்ன பண்றான்? ஐயோ பாவம், அவன் சோத்தத்தான் பறிச்சு உண்டோம். அவனை நாம தண்டிக்க கூடாது. நம்முடைய தொழில் காத்தல். இவர்களை காப்போம் என்று எண்ணி 7 வயது நிரம்பின கண்ணனம் பெறுவான் ஒரு நாய்க்குடையை போல கோவர்த்தன மலையை கையிலே முதலாக தூக்குகிறான். அந்த ஆயர்வாடியே அதன் அடியிலே வந்து தங்குகிறதான். சலீலையா மெருதிவத்ரியம் கோவர்தனம் கோபகுல பிரதீபன நவப்ரருடம் நிகிதைகளத்தக நவோ நலரா சம்பவிவோ பிரராசிம். எப்படி தூக்கினான்னா, புதிதாக முளைத்த புல்லை ஒரு ஆன தூக்குற மாதிரி கோவர்தனத்தை எம்பெருமான் தூக்குகின்றானா. சாம்பர்த்தக மேகங்கள் மழைய பெய்யறதா, அந்த தூக்கி நிற்கிறது எப்படி இருக்குன்னா, படாபிராமர் பிரசுதங்குளிக பிரியங்கராக வெடிதங்க பண்டுவு புஜஸ்தரியோ கிரிநாபவாச பூமண்டலேவ புஜங்கராஜ. யாதவாபிரியத்திலே அற்புதமாக அனுபவிக்கிறான் தேசிகன். கண்ணன் பெருமான் கோவர்த்தன மலையை தூக்கும் பொழுது அந்த கையானது பூமா தேவியை தலையில் தாங்குகிற ஆதிசேஷன் போல விளங்குகிறதா. அதனுடைய விரல்கள் எல்லாம் சேஷனுடைய
பிரிந்த படங்கள் போல ஆயிருக்கின்றனவா. அந்த புஜத்திலே ஸ்ரீ பூ நீளா முதலிய தேவிமார்கள் பூஜிய சந்தன குழம்பின் வெண்மை நிறமானது ஆதிசேஷனுடைய உடல் போல் வெளுத்திருக்கிறன. தேசிகன் எங்கே எடுத்தார்? படங்கள் பலவும் உடைய பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடங்கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கும் தடவரதான் அடங்கச் சென்று இலங்கையை ஈடழித்தானுமன் புகழ் பாடி தன் குட்டங்களை குடங்கை உண்டு மந்திகள் வளர்க்கும் கோவர்த்தனம் என்னும் கொற்றக்குடையே. பெரியாழ்வார் பரமரசமாக அனுபவித்தார். தேசிகன் அப்படியே ஸ்லோகமாக்கினார். அதுக்கு மேலே அந்த மலை எப்படி விளங்கியதுன்னா சிறந்த குடை போல் விளங்குகிறான். கண்ணனுடைய கையே குடை காம்பாகவும் வளைந்தும் சிவந்தும் இருந்த கை விரல்கள் உட்பக்கத்து கூடாகவும் மோதிரங்களின் ஒளிகள் கம்பிகளாகவும் மேலே விழுந்து வருவிய புது மழை நீர் இருக்கிறதே அது வெண்பட்டு துணியாகவும் காட்சி அளிக்கிறதா. ஆறு செப்பானுடைய திருமாலவந்தன் செந்தாமரை கை வீரல் ஐந்தினையும் கப்பாலம் அடித்து மணிநெடுங்கோள் கம்பாக கொடுத்து கவித்தமலை எப்பாடும் பரந்திழி வெள்ளி இலங்கு மணி முத்து வடம்பிரளா குப்பாயம் என நின்று காட்சி தரும் கோவர்த்தனம் என்னும் ஒற்றக்குடையே. இப்படி எம்பெருமான் 7 நாட்கள் இன்றும் விடாது மழையை பொழிந்த நாளிலும் அந்த மலையை தூக்கிட்டு நிற்கிறானா. 7 நாள் தூக்கி நின்னானே, ஏதாவது களைச்சானா, உடம்புல வேர்வை வந்துதா, சிரமப்பட்டானா, கொடியேல் செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்திலா பாடிக்கிறா என்று பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். இந்த இடையர்கள்லாம் நண்பருக்கு வரால், நண்பரே 7 வயசு குழந்தை எங்கே, இந்த இவ்வளவு பெரிய மலை எங்கே, இவன் கிருஷ்ணனா அல்லது பூத பிரேதங்கள்ல ஒத்தனா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு என்ற உடனே நந்தகோபர் சொல்றார், ஐயா என்னுடைய ஆச்சாரியன் எனக்கு இவரை பற்றி சொல்லியிருக்கார், கர்கர் சொல்லியிருக்கார், இவன் சாதாரண மனிதன் அல்ல, பகூனி சந்தி நாமானி ரூபானி சதுதஸ்யமே குணகர்மானுரூபானி தன்யகம் வதனோஜனாக. என்னுடைய மகனாக இப்பொழுது நடித்துக் கொண்டிருக்கிற இவனுக்கு பலவேறு திருநாமங்கள் உண்டு, பலவேறு செயல்கள் உண்டு, பலவேறு கல்யாண குணங்கள் உண்டு. இவை சாட்சா சியப்பதியான இரட்சகனான எம்பெருமான் இப்படி வந்திருக்கிறார் என்று சொல்லி நிற்கிறார். அவர்களும் தெரிகிறார்கள். 7 நாள் கடந்த பிறகு மழை நிற்கிறது. இந்திரன் ஓடோடி வருகிறார். தேவதைகளும் காமதேனும் பின்தொடர் பெருமான் திருவடிகளிலே விழுந்து அபராத சாமனம் செய்து கொள்கின்றான். அதற்கு மேலே சர்வேஸ்வரா உன்னை இதுவரையிலும் நித்திய சூரிகளுக்கெல்லாம் நிர்வாககன் என்று எண்ணி இருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் நீ மிக தாழ்ந்த அந்த பசுக்களையும் ரட்சிக்கிறவனாக இருக்கிறாய். இதுதான் உனக்கு பெருமை. ஆகையினாலே இன்று இருந்து உனக்கு கோவிந்தன் பசுக்களை ரட்சிக்கிறவன் என்ற திருநாமம் அமைக என்று இந்திரன் கோவிந்த பட்டாபிஷேகத்தை செய்து வைக்கிறார். காமதேனுவின் மடியிலிருந்து பெருகிய பாலாலே திருமஞ்சனம் பண்ணி தேவர்கள் மலர் மாறி பெய்கிறார்கள். அதன் பிறகு இந்திராதிகள் மறைய மறுபடியும் பிருந்தாவனத்திலே எவ்வளவான இடைகளை வைத்துக் கொண்டு இருக்கின்றார். சரத்ருது வருகிறது. ஹேமந்த் ருதுவிலே எம்பெருமானை கணவனாக பெருமான் வேண்டி கோபகன்னிகைகள் சங்கல்பம் பண்ணி காத்தியாயினி விரதம் பண்ணினார்கள். சரத் ருதுவிலே உங்கள் எண்ணத்தை ஈடேற்றுகிறேன் என்று எம்பெருமான் அவர்களுக்கு
வாக்குறுதி தந்திருந்தாங்க அல்லவா, அந்த ருத்து வந்துடுதோ பெண்களுடைய மனோரதத்தை ஈடேற்ற விரும்பினவனாக ஒரு பௌர்ணமி என்று இரவிலே யமுனா தீரத்திலே நின்று கொண்டு தன்னுடைய புல்லாங்குழலை இசைக்கின்றான். பெண்களை எல்லாம் அவ்விடம் வருவதற்கு அழைப்பதற்கு. பெண்கள் எல்லாம் வராலாம். கிருஷ்ணன் எப்படி அவஸ்திதம் வாபி கதம்பமூல வல்குஸ்மிதம் அனிதமஞ்சூலனும் ராதீகிருதச்சம் ததுஜுஸ்தருண்யா சத்யம் சதாம் ஸ்வஸ்திகஜாருஜங்கம். அந்த இடைப்பெண்கள் கண்ணனை எப்படி சேவிச்சால்னா, ஒரு கடம்ப மரத்தின் அடியிலே அழகான ஒரு முழங்காலை குறுக்கிட்டு கொண்டு மகான்களுக்கெல்லாம் மிகவும் போக்கியமான நிலையிலே புல்லாங்குழலின் துவாரங்களை அரை கண்ணால் பார்த்து கொண்டு அழகிய புன்முறுவலோடு குழலூதும் கண்ணனை பார்க்கின்றார்கள். அவரிடத்திலே மனத்தை பறிகொடுக்கின்றார்கள். கிருஷ்ண அவளெல்லாம் வந்தோடனே அவளை பார்த்து சில வார்த்தை சொல்றாங்க. ஸ்வாகரம் ஓ மகாபாகான பிரியம் கிம் கரவாணிவன பிரஜஸ்தானாம் அபயம் கஞ்சதே காரணம். உங்களுடைய வரவு நல்வரவாகுக. உங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். கோபுரத்திலே எல்லாரும் நலமாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் எதற்காக இந்த ராத்திரி வேளையிலே இங்கே வருவீர்கள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். பெண்கள், இது பயங்கரமான இரவு. துஷ்ட மிருகங்கள் நடமாடுகின்ற பெண்கள் இங்கு இருக்கக்கூடாது. என்னை கண்டுவிட்டீர்களா, திரும்பி வீடு போங்க. உங்களுடைய மாதாக்கள் பிதாக்கள் முதலானவர்கள் உங்களை தேடி தடுமாறுவார்கள். அவர்களுக்கு சமத்தை தராதீர்கள். பெண்கள், 10 ஊஜஸ்ரூஷணம் ஸ்ரீணாம் பரோதர்மோச்சயாமயா தப்பந்தூனாம் ஜகல்யானக பிரஜானாம் ஜானு தர்மம் எடுத்து பேசுறாங்க. இந்த இடத்துல பெண்கள் 10 ஊஜஸ்ரூஷணம் ஸ்ரீணாம் கணவனுக்கு பணிவிடை பண்ணுவதுதான் பெண்களுக்கு பரம தர்மம் என்பதை நீங்கள் மறக்காதீர்கள். புக்ககத்தாருக்கு பணிவிடை பண்ணுவதும் குழந்தைகளை கண்கலங்காமல் போஷித்து பாதுகாப்பதையும் விட ஒரு பெண்ணுக்கு பெரிய தர்மம் வேறு எதுவுமே கிடையாது. ஆகையாலே உங்கள் குழந்தைகளையும் புக்ககத்தாரையும் கணவனையும் மகிழ்விப்பதற்காக திரும்புங்கள். இதை கேட்டால் கோபிகைகள் பெருமாளை பார்த்து சொல்றாள், மைவம் விபோர் கதிபவான் கதிதும் சந்தா சந்திய தர்ம விஷயான அவபாடம் மூலம் பத்தாமரஸ்வதுரவக்ரக மத்திய ஜத்மானி தேவோயதா ஆதிபுருஷோ பததேவமுட்சூனி. கண்ணா, நீ இப்படி கொடுமையாக பேசுவது நியாயமல்ல. சமஸ்த விஷயங்களையும் துறந்து உன்னுடைய பாதமூலங்களை பணிவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையால் எங்களை நீ துறக்கலாறு. ஆதி புருஷனான சர்வேஸ்வரன் மோட்சத்தில் விருப்பத்துடன் பணிகின்றவர்களை எப்படி கைவிட மாட்டானோ அதுபோல எங்களை நீ கைவிடல் ஆகாது. கண்ணா, தர்மங்களை எல்லாம் உணர்ந்தவனான நீ கணவன் குழந்தை நண்பர் முதலியவர்களுக்கு தொடர்ந்து பணிவிடை செய்வதே பெண்களுக்கு உயர்ந்த தர்மம் என்று மொழிந்தது. அண்ணா, நாங்கள் இப்பொழுது வந்தது உன்னிடம் உபன்யாசம் கேட்க அல்ல, தர்மோபதேசம் கேட்பதற்காக வரவில்லை. நீ எங்களுக்கு மிகுந்த அன்பர் என்று உன்னோடு கலந்து கழிக்க நான் வந்திருக்கிறேன். கண்ணா, ஆகையாலே எங்களுடைய விருப்பத்தை ஈடேற்ற வேண்டும். சித்தம் சுகேன பவதா அபகிருதம் விவேது. கண்ணா, வீட்டு வேலைகளிலே ஊக்கமுற்றிருந்த எங்கள் மனத்தை எல்லாம் நீதானே அனாயாசமாக பறித்துக் கொண்டாய். வேலை செய்கின்ற எங்கள் கைகளும் சுவாதீனம்